நண்பர்களே வணக்கம், நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, JSW வால் பட்டி வந்து பார்த்தோன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி இந்த JSW வால் பட்டி வந்து பார்த்தோன்னா எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது, அதேமாதிரி இந்த JSW பட்டி வந்து பார்த்தோன்னா எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணணும், அதாவது பார்த்தா அது எப்படி பயன்படுத்தணுன்ற தகவலையும் இந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா A to Z சொல்லித்தர போகிறேன். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நாச்சே டூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல்கெல்லாம் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டம் இருக்கும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நண்பர்களே பாருங்கள், JSW பெயிண்டில் வர்ற வால் பட்டி தான் இது. இந்த வால் பட்டி தான் நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்ட்ரோடக்ஷன் நிறையா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதோட பெனிஃபிட் நான் சொல்லிட்டு அதுவும் கொடுத்துருக்காங்க. நான் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 by 1 உங்களுக்கு நீட்டாக வந்து சொல்லிடுறேன். அதே மாதிரி இந்த பட்டி வந்து நான் பயன்படுத்தியிருக்கேன். நான் பயன்படுத்தும் போது எனக்குள்ள ஒரு அனுபவத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் முழுமையாக பாருங்கள். நண்பர்களே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா இந்த JSW பெயிண்டில் வர இந்த வால் பட்டியை பற்றி சொல்லிடுறேன். இந்த சிமெண்ட் பேஸ்டு வால் பட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் தான், இது நல்லா ஒயிட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்டீரியர் எக்ஸ்டீரியர். இந்த பட்டி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயும் பயன்படுத்தலாம், வெளியும் பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்மூத். இது பட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து லோ டஸ்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டஸ்ட் வந்து இருக்காது, டஸ்ட் வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஒயிட், அதாவது பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான ஒயிட், அதாவது இப்போ நல்லா பிரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நண்பர்களே, 1 கிலோ பட்டி மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 40% தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி மிக்ஸ் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டி வந்து பார்த்தீங்கன்னா எந்த வெப்பநிலையில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா 10 டிகிரி செல்சியஸ் குறைவாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 45 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கிற வெப்பநிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டி வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நண்பர்களே, இந்த பட்டி வந்து மிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீண்டும் அதை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையான மாரி இருக்கும், அதனால் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நண்பர்களே, இந்த JSW வால் பட்டி வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து நம்ம வால்ஸில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி இந்த பட்டி வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் பார்த்தோன்னா, ஒரு கோடு வந்து பார்த்தோன்னா JSW பெயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேமர் வந்துருக்கு. அந்த ப்ரேமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அது ட்ரை ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குறைந்தபட்சம் ஒரு 4 மணி நேரம் விட்டினா நல்லா காஞ்சிடும். நல்லா ட்ரை ஆகிட்ட பிறகு அதன் பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2வது ஸ்டெப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோடு வந்து பார்த்தீங்கன்னா பட்டி பார்க்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா வால் பட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வால் ப்ரேமர் ஒரு கோடு அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா விட்டு நல்லா காஞ்சிடும். அதன் பிறகு நீங்கள் எப்போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த JSW வர்ற வால் பட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கோடு வந்து அப்ளை பண்ணணும். அந்த பட்டி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6லேருந்து 8 மணி நேரம், குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செகண்ட் கோடு வந்து பட்டி பார்க்கலாம். அதாவது ஸ்டெப்பு 3ல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2வது கோடு நீங்கள் இந்த வால் பட்டி வந்து நீங்கள் பார்த்துட்டு அதன் பிறகு இந்த 2வது கோடு பட்டி பார்த்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 8 மணி நேரம் நல்லா விட்டு நல்லா ட்ரை ஆகிடும். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போனாலும் நீங்கள் தேய்ச்சிட்டு ப்ரேமர் அப்ளை பண்ணி கலர் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பட்டி யூஸ் பண்ணாலும் ட்ரை ஆகிற டைம் எவ்வளோ கொடுத்தாலும் அவ்வளோ கொடுத்த பிறகு நீங்கள் வந்து உடனே தேய்க்கிறது வந்து பெஸ்ட்டு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேய்க்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அவங்க கொடுத்துக்கிற டைம் இப்போ ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது நம்மளுக்கு நல்லா காஞ்சிட்டாவே நீங்கள் தேய்க்க ஆரம்பிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா ட்ரை ஆகிடுச்சுன்னா நீங்கள் எப்போனாலும் தேய்க்கலாம். உடனே தேய்ச்சின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும், நீட்டாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் காஞ்ச உடனே நீங்கள் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நண்பர்களே பாருங்கள், இந்த JSW வால் பட்டி வந்து நாங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த JSW வால் பட்டி மட்டும் இல்லை, எந்த பட்டியுமே மிக்ஸ் பண்ணுறது என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கணும். நம்மளை எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்ட என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா பவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டி பவுட்ரு வந்து அள்ளி இது மாதிரி போட்டு மிஷினில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வந்து கம்மியாக வச்சுக்கிட்டு பவுட்ரு அதிகமாக போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து ஃப்ரீயாக சுற்றாது. அதே மாதிரி பவுட்ரு வந்து நல்லா மிக்சிங் ஆகாது. தேவைன்ற அளவு தண்ணி தான் மட்டும் தான் நல்லா மிக்சிங் ஆகும். அதனால் பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போதில், அதாவது ஸ்டார்டிங்கில் பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணும்போதில் வந்து பார்த்தோன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாகவும் பவுட்ரு கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா
மிஷின் வந்து பார்த்தா நல்லா ஃப்ரீயாக சுற்றும். அதே மாதிரி மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசாக தான் ஓட்டணும், ரொம்பமாக வேகமாக ஓட்டக்கூடாது. ஏன்னா இப்போ தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ரொம்பமாக தெறிக்கும். பாருங்கள், இப்போ தண்ணி கொஞ்சம் அதிகமாகும், பவுட்ரு கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா வந்து பார்த்தோன்னா நம்ம போட்ட பவுட்ரு நல்லாவே மிக்சிங் ஆகிடும். அதன் பிறகு வந்து பார்த்தோன்னா இந்த பட்டியை வந்து டைட் பண்ணுறதுக்கு மீண்டும் நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் பட்டி பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா பட்டி வந்து பார்த்தா இந்த அளவுக்கு லூஸாக வச்சிருந்தோம்னா பட்டி பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது பார்த்தா நம்ம பட்டி எடுத்து வால்ஸில் வந்து பார்த்தோன்னா பூச முடியாது, பட்டி பார்க்க முடியாது. அதிகமாக வந்து பார்த்தோன்னா பட்டி வந்து சிந்தும். அதனால் பார்த்தோன்னா பட்டி வந்து பார்த்தோன்னா எப்பவுமே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு கோடுக்கு ரொம்ப கெட்டியாக கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது பார்த்தா நம்ம பட்டி எடுத்து பூசுகிற அளவுக்கு நம்மளுக்கு ஈஸியாக ஃப்ரீயாக வந்து தகுடு வந்து நைஸாக ஓடணும். சரிங்களா, ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் இயக்க முடியாது, கையெல்லாம் வந்து வலிக்கும். அதனால் பார்த்தோன்னா பட்டி வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் மீடியமாக வந்து லூஸாகவும் இருக்கணும், கொஞ்சம் திக்காகவும் இருக்கணும். அதாவது நம்ம பட்டி தகடில் எடுத்து இப்படி தலைக்கே காமிச்சாலும் பட்டி வந்து கீழே விழக்கூடாது, அந்த அளவு கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ வந்து பார்த்தா ஏற்கனவே தண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணேன், பட்டி வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தது. இப்போ மீண்டும் வந்து பார்த்தா டைட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பவுட்ரு போட்டு இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா மிக்சிங் ஆகிடும். பாருங்கள், நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பட்டி வந்து மிக்சிங் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பவுட்ரு வந்து அள்ளி போட்டு மிக்ஸ் பண்ண இல்லையா, அந்த பவுடர்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த பக்கெட்டில் வந்து பார்த்தோன்னா சைடில் வந்து பார்த்தோன்னா அப்படியே பிடிச்சிருக்கும். நம்ம அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா நம்ம பட்டி எடுத்து நம்ம வால்ஸில் பூசும் போதில் இந்த சைடில் இருக்கிற பவுடர்லாம் சரியாக மிக்ஸி ஆகல இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா வால்ஸில் வந்து பார்த்தோன்னா கோடு வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம சைடில் இருக்கிற அந்த நம்ம பட்டி பவுடர்லாம் வந்து பார்த்தோன்னா க்ளீனாக சுரண்டி இந்த பட்டியிலே போட்டு இன்னொரு டைம் நம்ம நல்லா மிக்சிங் பண்ணிட்டோம்னா அது எல்லாமே நல்லா மிக்சிங் ஆகிடும். பாருங்கள், எந்த அளவுக்கு கட்டிக்கிட்டே இருக்குது பாருங்கள், சைடில் ஒட்டிக்கிட்டு இருந்தது. இதெல்லாமே இது மாதிரி சுரண்டி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா மிக்சிங் ஆகிடும். நம்ம பட்டி பார்க்குறதுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு சூப்பரான ஃபினிஷிங் கிடைக்கும். நம்ம பட்டி வந்து எந்த அளவுக்கு நம்ம மிக்சிங் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து செம்மையாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வச்சுங்கிற பக்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கணும். ஏற்கனவே பட்டி வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி போயெல்லாம் இருக்கக்கூடாது, அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கணும் பக்கெட்டையே. அதே மாதிரி பார்த்தா நம்ம வச்சுக்கிற பிளேடும் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கணும், சுத்தமாகவும் இருக்கணும். அதேமாதிரி நம்ம பட்டி மிஷின் கூட பார்த்தீங்கன்னா அடிக்கடி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா பட்டி மிஷினில் வந்து பார்த்தோன்னா பட்டி வந்து ஏற்கனவே காஞ்சி இருந்தாலோ அந்த காஞ்சி போன பட்டி வந்து பார்த்தோன்னா நம்ம மிக்ஸ் பண்ணுறதுல வந்து மிக்சிங் ஆகிடுச்சுன்னா கட்டியாக இருந்துச்சுன்னா அது மாதிரி திரியாக வரும். அதனால் பார்த்தோன்னா மிஷினும் சுத்தமாக இருக்கணும், நம்ம யூஸ் பண்ணுற டப்பாயும் சுத்தமாக இருக்கணும், பிளேடும் வந்து பார்த்தோன்னா பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கணும். நம்ம வச்சுக்கிற பொருள் க்ளீனாக சுத்தமாக இருந்தால் தான் நம்ம பார்க்குற இடத்துல வந்து பார்த்தோன்னா ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும் பட்டி ஃபினிஷிங் வந்து. அதேமாதிரி வால்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக வச்சு சுரண்டிட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து பட்டி பார்க்கணும். அதேமாதிரி க்ளீன் பண்ணி நம்ம பிரேமர் அப்ளை பண்ணிட்டு தான் இந்த JSW பட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணணும். மற்ற பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஆனால் இதுக்கு வந்து மாதிரி பிரேமர் வந்து அப்ளை பண்ணுற சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி நாங்கள் இப்போ பண்ணுற பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரீபெயிண்டிங் ஒர்க்குன்றதால நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு அடிச்சதெல்லாம் அப்புறம் க்ளீனாக சுரண்டி எடுத்துகிட்டு நல்லாவே க்ளீன் பண்ணிவிட்டு பிரேமர்லாம் அப்ளை பண்ணிட்டோம். பிரேமர் அப்ளை பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா JSW பட்டி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பட்டி வந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 ரூபாய்க்கு கிடச்சிது. அதாவது பார்த்தீங்கன்னா 40 கிலோ பட்டி வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபாய்க்கு கிடச்சிது. இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பட்டியோட வந்து பார்த்தீங்கன்னா விலை கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பட்டி நான் யூஸ் பண்ணும் பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இந்த பட்டி வந்து பார்த்தோன்னா நல்லா நைஸாக வருது ஃபினிஷிங்கு. அதே மாதிரி நம்ம எவ்வளோ பெரிய வால்ஸில் எவ்வளோ பெரிய மேடு பள்ளம் இருந்தாலும் இந்த பட்டி வந்து பார்த்தா நம்ம எடுத்து வந்து பார்க்கும் போதில் அந்த மேடு பள்ளத்தை வந்து பார்த்தா குயிக்காக வந்து கம்ப்ளீட் பண்ணால் பார்த்தா ஒரே லெவல் ஆகுது. மற்ற பட்டிலாம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் 2-3 முறை பார்த்தா தான் அது வந்து லெவல் வரும். ஆனால் இந்த பட்டி வந்து பார்த்தோன்னா ஒரு டைம் நம்ம வச்சு பட்டி பார்க்கும்போது நல்லா கரெக்டாக லெவல் வந்துடுது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு திக்காக நம்ம வச்சுருந்தாலும் பட்டி பார்க்குறதுக்கு அவ்வளோ நைஸாக வயன்னு இருக்குது, செம்மையாக இருக்குது. ரொம்ப சிம்பிளாகவும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது இது. அதே நல்லா ஒயிட்டாகவும் இருக்குது, நல்லா செம்மையாக இருக்குது. அதிகமான நம்ம இந்த ரீபெயிண்டிங் ஒர்க்கில் டேமேஜுக்கெலாம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி பட்டி நம்ம யூஸ் பண்ணும்போதில் நல்லா வந்து ஏரியா வந்து கவரேஜ் ஆகும், ஏரியாவும் கவரேஜ் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அந்த மேடு பல்லாம் வந்து பார்த்தா ஈஸியாக வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லாவே கிடைக்கிது. மற்ற பட்டிலாம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் பண்ணும்போதில் நல்லா ட்ரை ஆன பிறகு தான் மீண்டும் அதை நம்ம லெவல் பண்ண முடியும். இது வந்து அப்படி கிடையாது. நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து அப்லோடு பண்ணுறேன். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நாச்சா டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல் ஆப்ஷன் டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் பாடுறேன் இந்த மாதிரி பயனுள்ள தொடர்ந்து கஷ்டம் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.